கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை உணர்கிறீங்களா? தனித்து விடப்பட்ட மாதிரி உங்களுக்கு தெரிகிறதா? என் மேல் அக்கறை யாருக்குமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதா? ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாருங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு மன சோர்ந்து போனீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்றார்? ஏசாயா 54:7 இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் உறக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் சொல்றார். இமை பொழுது தான் கைவிடுவார். உங்கள் கண்ணை அப்படி அமைச்சு பாருங்க, அப்படின்ற நேரம் அவ்வளோதான். அதன் பிறகு உங்களை அவர் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்ளுகிற தேவன். இயேசு இந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது அவர் கைவிடப்பட்டதை போல காணப்பட்டார். என்னால் தனித்து விடப்பட்டவராக சீஷர்கள் அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ளவில்லை. தனித்து விடப்பட்டவராக வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். சிலுவையில கூட சொல்றார்ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவர் கைவிட்டு விட்டாரா? இல்லை. கைவிட்டதை போல ஒரு காரியம் நடக்கிறது. ஏன்? நாம் அப்படி உணரும் பொழுது நமக்கு உதவி செய்ய, கைவிடப்பட்ட நிலைமையில் தனித்து விடப்பட்டு கலங்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு அந்த பாடுகளின் வழியாய் கடந்து போனார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், அதனால் உன்னை விட்டு நான் விலகலை, உன்னை மறக்கலை, உன்னை விட்டு விட மாட்டேன், என் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள